ஒரு வழியா குக் வித் கோமாளி எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிற ரசிகர்களுக்கு ஒரு வழியா ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோமோ ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் வெங்கடேஷ் பட் நான் வந்து ஐயோ குக் வித் கோமாளியில நான் வரவே இல்லை, நான் வந்து வேற ஒரு ஷோக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாப்புல. போச்சப்பா, மனுஷன் ஏதோ காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாரு, அவரும் கிளம்ப போறாரா, முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ அதை வந்து இயக்குனர் அவரும் கிளம்புறேன்ட்டாப்ல. என்னப்பா இது, போற போக பார்த்தா குக் வித் கோமாளி தலைகீழ முடிஞ்சிச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது இது எது வேற ஆரம்பிக்க போறேன்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோதான் போல, குக் வித் கோமாளி முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான், இனிமேல் குக் வித் கோமாளி நடக்கவே நடக்காது, அவ்வளோதான்ப்பா, இந்த ஷோவை க்ளோஸ் பண்ணிட்டு தான் அது இது எது ஆரம்பிக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சாங்க. ஸோ அது இது எது ப்ரோமோவும் வந்துச்சு, குக் வித் கோமாளி ப்ரோமோவும் வந்துச்சு. எப்பாடி இப்போதான்ப்பா சந்தோஷமா இருக்கு, க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சோம், எப்படியோ கொண்டு வந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது தான் செஃப் தாமுக்கு பதிலாக யாரு அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சாங்க. என்னடா இது, ஒன்று போனா ஒன்று குக் வித் கோமாளிக்கு இந்த வருஷம் மட்டும் ஏன்ப்பா இப்படி, குக் வித் கோமாளி 4 சீசன் நல்லா தானே நடத்துனீங்க, ஏன் 5வது சீசன் நடத்தும் போது இவ்வளோ கடுப்பாகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு குக் வித் கோமாளி ஃபேன்ஸ் எல்லாம் கதற ஆரம்பிச்சாங்க. அது இது எதுவா, குக் வித் கோமாளி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நிறைய பேர் எங்களுக்கு குக் வித் கோமாளி தான் வேணும், எங்களுக்கு அது இது எது வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு குக் வித் கோமாளி ஃபேமஸ். ஸோ ஃபுல் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வழியாக நிறைய யூடியூபர்ஸ் வந்து என்னென்னமோ போட்டிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு ஃபைனலாக ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச நியூஸ் என்ன அப்படின்னா, தினேஷ், பிக் பாஸ்ல உள்ள தினேஷ் வந்து குக் வித் கோமாளி சீசன் 5க்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் ஸ்டோரில் நம்ம வசந்த், ஸோ இது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து நம்ம முல்லை அக்காவுக்கு ஒரு பையனா ஒருத்தவங்க வந்திருப்பாங்கல்ல, ஸோ அவங்க தான். ஸோ அவரும் வந்து இது பண்ண போறாரு, இந்த நடிகர் வசந்தும் குக் வித் கோமாளி சீசன் 5ல கலந்துக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீகாந்த் தேவா இசையமைப்பாளர், ஸோ அவரும் வந்து கலந்துக்க போறாரு அப்படின்னு இருக்காங்க. என்னப்பா இது, சமைக்கிறதுக்கும் இசைக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னா, ஸோ இசைக்கும் காமெடிக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு, தலைவன் காமெடி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸ்ரீகாந்த் தேவா அவரும் வந்து கலந்துக்க போறாராம். ஸோ அது மட்டும் இல்லாமல் யார் அப்படின்னா சபி சொப்னம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜாராணி சீரியலில் ஒருத்தங்க காமெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஸோ அவங்களும் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வழியாக வந்து எப்படியோ வந்து ஆளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ இன்னொருத்தர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பூர்ணிமா ரவி கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக அதிகாரப்பூர்வமாக தெரியலை. இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விடிவி கணேஷ், ஸோ கண்டிப்பாக காமெடி பண்ணுறதுக்கு ஒரு மனுஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக விடிவி கணேஷ் வந்து இதில் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு எப்பாடி விடிவி கணேஷ் பேர்லாம் கேட்கும்போது கொஞ்சம் ஃபன் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அவரெல்லாம் பார்க்கும்போது பயங்கர ஃபன்னாக இருக்கும். ஸோ ஸ்ரீகாந்த் தேவா தான் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில, அதே மாதிரி அந்த பாண்டியன் ஸ்டோர் வசந்த் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் பிரியங்கா கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பிரியங்கா இல்லைன்னா அதுக்கப்புறம் விஜய் டிவியில் ஆங்கராக இருந்த ஜாக்லின் அவங்க கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு பரவாயில்லப்பா, குக் வித் கோமாளி எப்படியாவது நடத்தி விடுங்க, அதுக்கப்புறம் அந்த கண்டஸ்டண்ட்டை ஒழுங்காக கூட்டுவாங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கண்டஸ்டண்ட்டில் கண்டிப்பாக ஓரளவுக்கு நிறைய பேர் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ 1-2 பேர் வந்து கண்டிப்பாக வந்து விஜய் டிவி கடைசி நேரத்தில் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன இவ்வளோ பேரில் யார் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு குக் வித் கோமாளிக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல்லையும் குக் வித் கோமாளியை பற்றி போடுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ, பாய்.